மருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே மறந்ததே உன்னை பார்த்ததாலே. என்னதான் பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஐசு, இந்த புடவையில நீ எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா? அப்படியே உன்னை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இந்த வீடு பூரா சுத்தணும் போல இருக்கு. இருக்கும் இருக்கும். சரி ஐசு, நம்ம 2 பேரும் படத்துக்கு போவோமா? அது என்ன 2 பேரும்? அஸ்வின் இருக்கா, அருண் இருக்கா, அனிதா இருக்கா, எல்லாரையும் விட்டுட்டு நாம மட்டும் எப்படி போக முடியும்? அனிதா கிடக்குறா, அவளை கண்டாலே எனக்கு எப்பவும் பிடிக்காது. நீ வேற. வா, நம்ம 2 பேர் மட்டும் ஜாலியா போவோம். அனிதா இருக்கிறாள்ல, பசங்களை பார்த்துக்குவா. ஏன் தான் அனிதாவை எப்படி சொல்றீங்க? பின்ன ஒன்று மாதிரி வருமா? எப்போ பார்த்தாலும் என்கிட்ட மல்லுக்கு நின்னா அவளுக்கு அருணும் அஸ்வினும் இருந்தா போதும், இந்த உலகத்தையே மறந்துடுவா. அதுவும் எப்போ பார்த்தாலும் அஸ்வினை தான் கொஞ்சிக்கிட்டு இருப்பா. நம்மளை எங்கே கண்டுக்குவா? நம்ம 2 பேரும் ஜாலியாக போயிட்டு வருவோம். போங்க தான், அஸ்வினு தேடுவான். அதெல்லாம் ஒன்றும் தேட மாட்டேனே, நீ போயிட்டு வா. அடப்பாவி மவனே, எப்படா வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். நான் இங்க தான் இருக்கேன். நீ 2 வருஷம் என்னைய பார்க்கல. அப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டியா? அதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுட்டேனே. அஸ்வினே எப்பவும் அனிதா தலையில தூக்கி வச்சுதான் ஆடுவா அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அதெல்லாம் சரிதான்டா, அவட்ட போய் போட்டு கொடுத்துடாத. ஏற்கனவே ராட்சசி என்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. பின்ன என்னத்துக்கு அவளை கட்டிக்கிட்ட? எல்லாம் உங்க அம்மாவால தான். ஐசு, நான் இந்த வீட்டை விட்டே போலான்னு இருக்கிறேன். நான் வரேன் ஐசு. என்ன அனிதா சொல்ற? நீ எங்க போவ? உனக்கு யார் இருக்கிறா? இங்க மட்டும் யார் இருக்கா? என் புருஷன் என்னை கண்டாலே வெறுத்து ஒதுக்குதாரு. சரி, அவர் வெறுத்து ஒதுக்குனா போனா போகுதுன்னு நான் விட்டுட்டு இருந்துருவேன். ஆனா என் பிள்ளை அஸ்வினு என்னை ஏத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். என்னை கண்டாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேக்கு. இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். நான் போறேன். என்ன அனிதா இப்படி லூசு மாதிரி பேசுற? உனக்குன்னு நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ எங்களை விட்டுட்டு எங்க போவ? உன்னை விட்டுட்டு இங்க யாரும் இருக்க முடியாது. போய் தொலை சனியனு. உன்னை கண்டாலே எங்க யாருக்கும் பிடிக்க மாட்டுக்கு. என் மவனுக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. இனி இந்த வீட்டு வாசலை மிதிச்சிடாத. எங்கேயாவது ஆறு குளம் பார்த்து அதுல போய் உழு. லூசா பண்ணி எங்க அம்மாவை பார்த்து எங்கேயாவது ஆறு குளத்துல போய் உழுன்னு சொல்ற? இன்னொரு தடவை எங்க அம்மா ஏதாவது சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. டேய், அவளை கண்டாலே யாருக்கும் பிடிக்க மாட்டுக்குடா. அவ சரியில்லடா. எனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்காட்டா போ. எங்க அம்மாவை எதுவும் சொல்லக்கூடாது. அனிதா அம்மா எங்க அம்மா தான். எனக்கு அனிதா அம்மாவையும் பிடிக்கும், ஐஸ்வர்யா அம்மாவையும் பிடிக்கும். நீ இன்னொரு தடவை அனிதா அம்மாவை பார்த்து ஏதாவது சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. வேண்டாண்டா அஸ்வினு, நீ என்கிட்ட பேச மாட்ட. உங்க அப்பாவும் என்னை ஏசுவாரு. அம்மா இந்த வீட்டை விட்டே போறேன், எனக்கு யாருமே இல்லை. வேண்டாண்டா, நீ ஒன்றும் எனக்காக பேச வேண்டாம். இன்னொரு தடவை யாரும் இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் நடக்கிறதே வேற. உனக்கு நான் இருக்கேன், அட்டன்ன யாரும் இல்லை. அஸ்வின் இருக்கிறப்போ நீ எதுக்கு அழுற? அப்பா உனக்கு வேண்டாம், உனக்கு நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது. அஸ்வினு செல்லம், அம்மா மேலே இம்புட்டு பாசம் வச்சுட்டு ஏன்டா 2 நாள் அம்மா கிட்ட பேசாம இருந்த? அம்மாவால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? பைத்தியம் முடிச்சிரு மாதிரி ஆயிட்டுடா. இங்க இருக்க வேண்டாம் அனிதா, நீ போ அனிதா. இவன் நினைச்சா உங்ககிட்ட பேசுவான், இல்லைன்னா போன்னு சொல்லுவான். இவன் இஷ்டத்துக்குலாம் இங்க இருக்க முடியாது. இவனெல்லாம் நீ நினைச்சுக்கிட்டே இருக்கிறதே தப்பு. நீ இந்த வீட்டை விட்டு போ, அதான் உனக்கு நல்லது. எனக்கு தான் அனிதா அம்மாவை பிடிக்கும். அனிதா அம்மாட்ட பேசாம எனக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கோவத்துல இருந்தேன். அதுக்காக அனிதா அம்மாவை பிடிக்காதுன்னு சொல்லிடுவியா? அனிதா அம்மாவை அதுக்காக வீட்டை விட்டு போக சொல்லுவியா? எனக்கு அனிதா அம்மாவும் வேணும், நீனும் வேணும். என்னைய கோவத்துல பேசினேன்னு நினைச்சு மன்னிச்சிரு. அனிதா அம்மாவை வீட்டை விட்டு போக சொன்னா நானும் அனிதா அம்மா கூடயே போயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ நினைச்சு மாத்தி மாத்தி பேசுவ. இப்போ அனிதா அம்மா கூட போயிருவம்ப. அப்புறம் இன்னும் அத்தையும் ஆச்சி ஏதாவது சொன்னா அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அனிதா கிட்ட பேசாம இருப்ப. எதுக்கு? உனக்கு அம்மா இருக்கே, அப்பா இருக்கா, பிறவென்ன?
நாங்கள் 2 பேர் இருந்தா உனக்கு போதும்ல. அனிதாம்மா போட்டும். அனிதா நீ வீட்டை விட்டு போ, நீ ஒன்றும் இங்கே இருக்க வேண்டாம். அஸ்வினு கோவத்தை அடக்கி விட்டுருக்கான் பார்த்துக்கோ. பேசாம போயிடு. எனக்கு அனிதாம்மாவும் வேணும், நீயும் வேணும், அப்பாவும் வேணும், அண்ணனும் வேணும். எனக்கு யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. அஸ்வினி அதான் கோவத்துல தப்பு பண்ணிட்டான், அதுக்கு மன்னிக்க மாட்டியா? அப்போ இனிமே அனிதாம்மா மேல கோவப்பட மாட்டேன்னு சொல்லு. அதெல்லாம் கோவப்படவே மாட்டேன். அனிதாம்மா, ஏன் அனிதாம்மா, அனிதாம்மா ஐ லவ் யூ அனிதாம்மா, என்ன மன்னிச்சிடு அனிதாம்மா, இனிமே உன் மேல கோவமே பட மாட்டேன். சாரி அனிதாம்மா. அஸ்வினி எப்பவுமே என் செல்லம் தான். அழாத செல்லம். நீ அழுதா அம்மாக்கு கஷ்டமா இருக்கு. நீயும் அழாதம்மா. அடப்பாவி, 2 பேரும் சரியான ஆள் தான். கடைசியில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை விரட்டி விட்டுருவிய போல இருக்க. அதான் அனிதா அம்மாக்கு தெரியாம ஐஸ்வர்யா அம்மா கூட்டிட்டு படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, நீ போ. என்னது, எனக்கு தெரியாம படத்துக்கா? ஆமாம்மா, உனக்கு தெரியாம 2 பேரும் படத்துக்கு போட்டுக்கு லோன் போட்டுருக்காங்க தெரியுமா? அடப்பாவி, சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டியே. பின்ன போறேன்னு சொன்னதானே. எங்கேயும் போங்க, எனக்கு ஒன்று வேண்டாப்பா. நான் எங்கேயும் வரல. எனக்கு என் அஸ்வின் செல்லம் இருக்கான், அருண் செல்லம் இருக்கான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஃபிஷ் பிரியாணி பண்ணி சாப்பிட போகிறோம். என்னம்மா சொன்னேன்? ஃபிஷ் பிரியாணியா? ஐயோ, சூப்பராக இருக்குமே. அம்மா, போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டு ஃபிஷ் பிரியாணி செய்யுமா? அதெல்லாம் மீன் வாங்கியாச்சு. எங்கள் அஸ்வினுக்கு ரொம்ப பிடிக்கும் மீனை கழுவி அப்படியே மசாலா தடவி வச்சிருக்கேன். இப்போ பொரிச்சு உனக்கு தரேன், நீ சாப்பிட்டுட்டு அம்மா உனக்கு ஃபிஷ் பிரியாணி செஞ்சு தரேன், சரியா? தேங்க்ஸ்மா. இப்பவே போய் அண்ணனை சொல்லி எழுப்பி கூட்டிட்டு வரேன், சரியா? சரிடா. தள்ளி போப்பா, வலிக்குள்ள நின்னுட்டு வலிய மறைச்சுக்குவியா? அடப்பாவி, என்ன பேச்சு பேசுறான். அனிதா, எப்படியோ அஸ்வின் ஒன்று புரிஞ்சுக்கிட்டா அனிதா. அதுக்கெல்லாம் காரணம் அத்தான் தான். என்ன சொல்ற அனிதா? ஆமா ஐசு, அத்தானும் நடிக்க நல்லாவே கற்றுக்கிட்டாரு. நாங்கள் 2 பேரும் போட்ட பிளான் தான் அஸ்வின் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். அத்தான், அப்போ அனிதாவை வீட்டை விட்டு போன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? சரியான ஆள் தான் நீங்கள். அப்போ என்னை படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னது? ஐயோ ஐசு, அதெல்லாம் உண்மைதான். இப்போவே போவோம், வா. ஐயோ போங்கத்தான், அடிக்கிற வெயிலில் இப்போ எங்கே போகிறது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானும் அனிதாவும் சேர்ந்து சாப்பாடு செய்கிறோம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி ஐசு. ஏய், நேற்று முழுக்க எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? இவன் என்கிட்ட பேசலன்னாலும் எனக்கு என்னமோ மாறி இருந்துச்சு. போன உசுறு இப்போ தாண்டி வந்திருக்கு. அவன் என்னை சுற்றி சுற்றி வரும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ அவன் பேசலன்னதும் எனக்கு அப்படியே உசுரே போன மாதிரி இருந்துச்சு. இப்போ அஸ்வின் என்கிட்ட பேசின பிறகுதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஐயோ அனிதா, நீ சொல்லிட்ட, என்னால் சொல்ல முடியல. அவன் உன்கிட்ட இருக்கும்போதெல்லாம் எனக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ அவனை நல்லா பார்த்துக்குவ, அவ்வளோ சந்தோஷம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஒன்று அவன் வெறுக்கிறான்னு தெரிஞ்ச உடனே என்னால் தாங்கிக்கவே முடியல. அதான் உன்கிட்ட சொல்லலை. உன் மனசு எங்கே கஷ்டப்படும் தான் நான் மறைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிரு அனிதா. அடி போடி பைத்தியக்காரி. அவன் எவ்வளோ பாசமுள்ளவன் தெரியுமா? அவனை உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அவன் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான்னு எனக்கு தெரியும். அவன் மேலே ஒரு சின்ன கோவம் தான் இருந்துச்சு. ஆனால் என் பிள்ளைய என்னால் எப்பவும் வெறுக்க முடியாது. அவன் எப்பவுமே எனக்கு தான் பிள்ளை. சரி சரி, அவனை நீயே வச்சுக்க போதுமா? வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு செய்வோம். நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நகர்ந்து போங்க. அதான் அஸ்வின் வந்துட்டால, அவன் போதும் எனக்கு. நீங்கள் உங்கள் பொண்டாட்டியவே கொஞ்சிக்கிட்டு இருங்க, நகர்ந்து போங்க. அடிப்பாவியலா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாளுங்களே. அண்ணே, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை போய் பெட்ரூம்ல தேடிட்டு வரேன். சரி, என்னத்துக்கு உம்முன்னு உட்காந்துருக்க? தம்பி, கடுப்பு கவிதா ஞாபகம் வந்துட்டுடா. அவ பாவம்ல, அவளுக்கு அப்பா இல்ல. அதான் ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லலாமா அம்மாட்ட சொல்லி அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சூப்பர்ண்ணே. ஏதாவதுன்னா என்னது திங்கிறதுக்கா? என்ன செஞ்சு கொடுக்கலாம்? அம்மா இன்னைக்கு ஃபிஷ் பிரியாணி செய்கிறேன்னு சொல்லியிருக்கு. அப்போ பிரியாணி கொண்டு கொடுக்குமா? சூப்பர்ண்ணே தம்பி, பிரியாணி செய்தா அம்மா. அப்போ கருப்பு கவிதாக்கும் கொண்டு கொடுப்போமா? ஆனால் அம்மாட்ட எப்படில சொல்கிறது?
சுடிதார் போட்டுப்பாங்க, அவளுக்கு பீஸ் கொடுக்கணும். மாமா கூட ஆற்றுக்கு போனா ஃப்ரீயாகவே நீச்சல் அடிக்க மாமா சொல்லி கொடுக்கும். அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வந்துடலாம் தெரியுமா? அப்படியோல சரில. அப்போ மாமாவை நாளைக்கு கூட்டிட்டு போக சொல்லுமா? சரிண்ணே. நான் முதல்ல மாமாவுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறேன். மாமா ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நீ, நான், மாமா எல்லாரும் சேர்ந்து ஆற்றுக்கு போவோம். சரியா? சரில தம்பி. அண்ணே, மீன் முளைக்குது பத்தியா? அம்மா மீனோட வருதுன்னு நினைக்கிறேன். அண்ணே பாத்தியாண்ணே, அங்க பாரு, நான் சரியா தான் சொல்லியிருக்கேன். அம்மா எப்படி மீனை கொண்டு வருதுன்னு பாரு. ஆமாடா தம்பி, நீ மோப்பம் பிடிச்சி வாசனை வச்சு கரெக்டா சொல்லிட்டுல. நல்ல சூடா இருக்கும். அப்படியே அது மேல லெமனை புளிஞ்சு அப்படியே சாப்பிடும்போது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கும். என்ன மணி பார்த்துட்டே இருக்க? அந்த அம்மா தான் கொடுத்துட்டு போக சொல்லிச்சுல. கூட்டிட்டு போ, நானும் அண்ணனும் சாப்பிடுறோம். டேய், முள்ளு பார்த்து சாப்பிட்டுருவியா? எடுத்து தரவா? மீனை தொட்ட அஸ்வின் கடுப்பாயிடுவான். அஸ்வினே அதெல்லாம் பார்த்து சாப்பிட்டுக்குவான். அண்ணனுக்கும் பார்த்து எடுத்து கொடுப்பேன். சரியா? நீ போ. சரிடா, பார்த்து சாப்பிடுங்க. மீனு உன்னை பார்க்கும்போதே அஸ்வினுக்கு எம்பிட்டு பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்படியே அண்ணே உருட்டு உருட்டு உறிஞ்சு சாப்பிட்டுருவேன். சரியா அண்ணே? நீயும் என் கூட சேர்ந்து சாப்பிட்டுரு, இல்லைன்னா அஸ்வினு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். சரில அஸ்வினு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா இசன் இன்னசென்ட் உமன் நவ் அஸ்வின் இஸ் எ ஸ்மால் பாய்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மை ஸ்வீட் ஃபேமிலி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். Thank you so much. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I love you so much ஆண்டி. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் அவ்வளவு பேச்ச கேட்காத, அனிதா பாவம், நீ எப்பவும் போல பழைய மாதிரி இரு, அப்படி பண்ணாத செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சொன்ன பேச்சு நான் கேட்குறேன். சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சித்ரகலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் மாமா, ஐசு, அனிதா, செல்லக்குட்டி, அருண், அஸ்வின், எப்படி இருக்கீங்க? மாமா எனக்கும் ஒரு சாங் பாடுங்களேன்னு கேட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானங்கே இல்ல, அந்த மான் போன மாயம் என்ன ஏராசாத்தி, அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேல போட்ட மாக்கோலமாச்சுதடி, அடி நான் சொன்ன பாட்டு ஆத்தோரம் வீசும் காத்தோட போச்சுதடி. என்ன சித்திரகலா, ஓகேவா? ஹாய் சித்ரகலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சித்ரகலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சித்ரகலா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். சித்ரகலா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் கௌதமன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் இஸ் எ ஸ்மார்ட் பாய், ஹோப் ஹி அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் ஃபேக்ட் அண்ட் லவ்ஸ் அனிதா as before அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹை கௌதமன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹை வெனிஸ்பெக்டமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் சண்டை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹை ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹை ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹை ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ அக்கா. ஹை சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், இந்த சாந்தி அம்மாவுக்காக அனிதா அம்மா கூட எப்பவும் போல பேசுங்க. சாங் அனிதா அக்காக்காக
கண்ணே கலைமானே கன்னிமையில் உன்னை கண்டேன் கலைமானே அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே அதைத்தான் கேட்கிறேன். நான் இந்த பாட்டு அனிதா அக்காக்காக பாடுகிறேன். அனிதா அக்கா ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரம் அஸ்வின் உங்களை புரிஞ்சுக்குவான். அதுக்காக உங்கள் மாமியாரையும் நாத்தனாரையும் சும்மா விடாதீங்க. வீடியோ சூப்பராக போகுது, வேற லெவல். எந்த வீடியோ வேணும்னாலும் பார்க்காம இருப்பேன். இந்த வீடியோ என்னால் பார்க்காம இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கேன். அது கூட இதுவும் ஒன்றா சேர்ந்து போச்சு. இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. உங்களை மாதிரி ஒருத்தங்க கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? கண்ணே கலைமானே கன்னிமையில் உன்னை கண்டேன் நானே அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே அதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓ ஆராரிராரோ. எனக்கு அப்படிதான் பாட தெரியும். நீ அனிதாக்காக பாடுன, நானே ஓ சார்பா அனிதாக்காக பாடிட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச் சாந்தி. பேக் பெயின்லாம் எப்படி இருக்கு? நல்லா ரெஸ்டடு, உடம்ப பார்த்துக்கோ. ஐ லவ் யூ. ஆந்தி அக்கா, உங்கள் கமெண்ட் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அஸ்வின் என்ன புரிஞ்சுக்கிட்டான். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அத்தான், ஹாய் அனிதா, அஸ்வின், அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அத்தான் நீங்கள் பாடின பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்காக பாடின பாட்டு வேற லெவல். அத்தான் ஐ லவ் யூ. அஸ்வின், ஐஸ்வர்யா, அனிதா எல்லாருக்கும் ஐ லவ் யூ. அஸ்வின் குட்டி, அண்ணன் நீங்களும் வம்பு பண்ணாமல் சண்டை போடாமல் பாசமாக ஒற்றுமையாக இருக்கணும். அத்தையும் ஆச்சியும் உன்னோட மனசை கஷ்டப்படுத்தியிருக்காங்களா? அவங்க ரெண்டு பேரையும் நீ திருப்பி கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணணும். அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, தங்கம், மயில் குட்டி, எல்லா குட்டியும் நீ எல்லாம் ஐ லவ் யூ. அதான் ஐ லவ் யூ. ஐஸ்வர்யா ஐ லவ் யூ. வீடியோ செம்ம சூப்பராக இருக்குது. எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ ஸோ மச் மாசிலா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அஸ்வின் என்ன புரிஞ்சுக்கிட்டான். தேங்க்யூ அக்கா. மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ராதிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? அஸ்வின் குட்டி, அருண் குட்டி வேற லெவல், காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? டுடே எபிசோட் சூப்பர். அஸ்வின் செல்லம், அனிதா அக்கா ரொம்ப பாவம். அஸ்வின் செல்லம், நீங்கள் குட் பாய் தானே? அனிதா அக்காவை விட்டு கொடுக்காதீங்க, பேசுங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க. அனிதா அக்கா, அரவிந்த் மாமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ப்ளீஸ் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா, ஐஸ்வர்யா அக்கா I love you, Umma Umma. Arvind Mama, I love you so much. Umma Umma, I love you so much. Both of you, Umma. எல்லாரும் ட்ரெஸ்ஸு சூப்பர். அரவிந்த் மாமாவோட தங்கச்சி செம்மாடி. ஐ எம் ஸோ ஹாப்பி. அரவிந்த் மாமா சாங் சூப்பர். ஐ எம் ஃபைன் மாமா. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதா, நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூம்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? ஐ லவ் யூம்மா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க சொன்ன பேச்சு நான் கேட்குறேன். ஓகே, தேங்க்யூ அம்மா. ஹாய் சூர்யாண்ணா, எப்படி இருக்கீங்க? சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யாண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் எஸ் அக்கா, அனிதாக்கா, அண்ணா, குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம், ஐஸ் அம்மா சொல்கிறதே கேட்டு நடந்துக்க செல்லம். அனிதா அம்மா பாவம், ஆனால் அருண் நல்லா பாசமாக நடந்துக்கிறான். கியூட் செல்லம் நீங்கள். ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா, அனிதாக்கா கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். எல்லாரோடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். அண்ணா பாட்டு சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு ஃபுல் வீடியோ பார்த்துருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. தேங்க்யூ லட்சுமி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா.
ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் நானும் சேர்ந்துட்டோம். தேங்க்யூ அக்கா. லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐசு சிஸ்டர், ஐம் வசந்தி, ஸ்ரீலங்கா. ஹவ் ஆர் யூ? அண்ட் பேபி மாமா அனிதா சிஸ்டர், அனிதா மாமா அனிதா சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? பாவம் அனிதா சிஸ்டர், ஐ லவ் யூ சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நானும் அனிதா அம்மாவும் சேர்ந்துட்டோம். சரியா? ஐ லவ் யூ அம்மா. வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஐ மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மாவையும் அப்பாவையும் அனிதா அம்மாவையும் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. மகேஸ்வரி ஆண்டி, நீங்க சொன்னபடியே அஸ்வினி கேக்குறேன். அம்மாட்ட சேர்ந்துட்டேன். சரியா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் யாழினி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அஸ்வினி யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான், அவன் நல்ல பிள்ளை. அனி போட்ட பிளான் சூப்பர். அஸ்வினுக்கு லைட்டாக ஒரு வேப்பல் அடி கொடுத்துருவோமா? அடுத்த எபிசோடுக்காக வெயிட்டிங். சூப்பர் ஸ்டோரி. ஐஸு, அத்தான், அனி, அருஞ்சலம், அஸ்வின் செல்லம், நீங்கள் எல்லாரும் நலமா? அத்தான் எனக்கு பாடிய சாங் சூப்பர். தேங்க்ஸ் அத்தான், லவ் யூ ஆல் ஸோ மச். உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். யாழினி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூம்மா. யாழினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. நானும் என் அஸ்வின் செல்லமும் சண்டை போட்டு சேர்ந்துட்டோம் தெரியுமா? ஐ லவ் யூ. ஹாய் யாழினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் அம்மாவும் சேர்ந்துட்டோம். சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? சரி சூப்பர், செட் சூப்பர். அஸ்வின் தம்பி, பாயாசம் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் லல்லி. ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2-3 நாள் உங்க கமெண்டே வரலையே. எப்படி இருக்கீங்க? என்ன தேடுனீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹை குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்துட்டு எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நாங்க எல்லாரும் உங்களை சந்திக்கிறோம்.